கிரகம் அப்படின்னா என்ன? அது பார்க்குற இடம் முக்கியமா இல்லை இருக்கிற இடம் முக்கியமா? கண்டிப்பாக அது இருக்கிற இடமும் முக்கியம், அது பார்க்குற இடமும் முக்கியம். அதுக்கு எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ குரு பார்த்துச்சுன்னா கோடி நன்மை சொல்லுவாங்க. அது இருக்கிற இடம் சரியாக இருக்காது. இப்போ குரு இருக்குது அப்படின்னா அந்த இருக்கிற இடம் சரியாக இருக்காது. ஆனால் அது பார்க்குற இடம் மிகப்பெரிய சிறப்பு. இப்போ வந்து ஒரு ஒரு லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிதுன லக்கணத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு வந்து குரு நல்லது பண்ண மாட்டார். கேந்திராதிபதி, மாரகாதிபதி இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. அப்போ அவர் வந்து அவர் திசை நடத்த போகிறாருன்னா நல்லா இருக்காது. அதுவே அவர் பார்க்குற இடங்கள் வந்து வலிமை பெறும். அது குரு பார்த்தால் கோடி நன்மை மாதிரியே குரு பார்க்குற இடத்துக்கு வலிமை கூட. அது மாதிரியே இப்போ ராகு பார்க்குது அப்படின்னா அது வேற ஒரு தொழிலோ இதையோ வந்து வேற ஒரு நேர்வழியிலே கொண்டு போக வைக்காது. கேது பார்க்கணும், ஒரு ஒரு கிரகங்களுக்கும் உள்ள தனித்தனி பார்வை இருக்குது. அது எந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகி அது பார்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ குரு வந்து எக்ஸாம்பிளுக்கு சனியை பார்த்து, சனி வந்து 3, 7, 10 அந்த பார்வையில் வந்து இப்போ சனி பார்க்குதுன்னு வைங்களேன். அப்போ குரு பார்த்து அந்த சனி பார்வை 3, 7, 10 பார்க்குது அப்படின்னா அதோட பார்வை வேறு. சனி மட்டும் தனிச்சு ஒரு பவர் இல்லாமல் உட்கார்ந்து பகை பெற்ற இடத்துலேருந்து பார்க்குது அப்படின்னா அதோட பார்வை வேறு. அதனால நம்ம எந்த கிரகம் சோபார்வைங்கிறது அசுப பார்வை இருக்குது. அது எந்த கிரகம் எந்த பார்வையில் பார்க்குதுங்கிறது சுயசாதத்தை வச்சு பரிசீலனை பண்ணோம்னா அது தெளிவாக சொல்லலாம். அப்போ ரெண்டுக்குமே பலன் அதிகம்.